கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் ஒரு சாட்சியம் நிறுத்த தேவனுக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறேன். எங்கள் மூத்த மருமகன் ஒரு இடத்த விற்றாங்க. விற்று வீடு போடணும், வெளிநாடு போகணும்னு சொல்லி இடத்த விற்றாங்க. வீடு போட ஆரம்பித்து அவங்கள வெளிநாடு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்க இந்த ஓதி பார்க்குறவங்க. நாங்கள் கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீம் தானே, அதனால் அவங்கள சரி பரவாயில்ல நில்லுங்கன்னு சொன்னேன். வந்தவங்க ஏதோ மந்திரம் பண்ணி வச்சுட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் உடனே அந்த வீட்டு வேலையும் நின்று போச்சு. பணம் இல்லை, மருமகனும் வெளிநாட்டில் வந்துட்டாங்க. எல்லாம் சின்ன பின்னமாக ஆகிப்போச்சு. செலவுக்கு மேலே செலவு எல்லாம் ஒரு காரியம் வாய்க்காதபடி எல்லாம் ஸ்தம்பிச்சு நிற்கிது. அப்போது ஆண்டவர்கிட்ட சொன்னோம், இது என்னன்னு தெரில ஏசப்பா, வீட்டுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, மருமகன் வந்துட்டாங்கன்னு ஒரே அழுக. அப்போ யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதம் குறிசலம் இல்லைன்னு சொன்னீங்க ராஜா. எங்களுக்கு விரோதம் யார் செயல்பட்டு அது நிர்மூலமாக்கி போடுங்க, ஒன்று வாக்கியமாக போட்டுன்னு ஜெபம் பண்ணோம். கர்த்தருடைய கிருபையான தேவன் நிர்மூலமாக்கி போட்டு எல்லாரும் நிர்மூலமாக்கி போட்டாங்க. வீட்டுக்குள்ளே சமானத்தை கட்டளிட்டாங்க. பலவித பிரச்சனை வீடை கட்டி முடியும். கர்த்தர் கிருபை சாரோட நாம மாத்திரம் மகிழப்படட்டும். எங்களுக்கு தீமை செய்யறவங்க மத்தியிலே தேவன் எங்களை நன்மையாக அவர் காரியத்தை செய்து முடித்து சாட்சியாக நடக்க கிருபை செய்தார். அப்புறம் என்னை மூத்த மகன் வண்டியில் போய்ட்டு வேலைக்கு போக ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, அவள் இருந்த முன்பக்கம் கார் அவள் இருந்த சைடு தான் தப்பிட்டு. ஆனால் அவள் வீட்டுக்கு ஒரு சேதம் வரவில்லை. ஆனால் அவளை லாக் ஆகிட்டு இறங்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவளுக்கு ஜீவனை கொடுத்தார். கூட இந்த தம்பிக்கும் யாருக்கும் எந்த சேதமும் இல்லை. அப்படியே தேவனை ஆக்சிடெண்ட்டில் அவளை பாதுகாத்தார். அவளுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் இளைய மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஃபுல் பாடி செக்கப்பு போனால் அங்கே போய் பார்த்ததில் அவளுக்கு ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம், இன்னும் 1 வருஷம் கழிச்சு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எல்லாம் நார்மல் ஆக்கி தருவார் நான் விசுவாசிக்கிறேன். அதுவும் இல்லை, அவளுக்கு உடம்புல படம் மாதிரி வந்துட்டு இருந்த முதுகுலாம் என்னென்னு செக் பண்ணால் சோரியாசிஸ் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே அழுகை, ஏசப்பா இந்த நோயில் எங்கள் பிள்ளைங்களும் வரக்கூடாது சப்பா, நீங்கள் தான் ஒரு அற்புத சுகத்தை கொடுங்கன்னு ஆஸ்பத்திரியிலையும் காட்டணும். நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணால் கர்த்தருடைய கிருபை அந்த நோயே இல்லாத, அறிகுறி இல்லாதபடி நிர்மூலமாக்கி போட்டார். என் தேவன் அவருடைய நாம மாத்திரம் வகைப்பட்டு இப்படி பலவிதமான பிரச்சனைகளையும் பாடுகள் தேவன் எங்களோடு எங்களை பாதுகாத்து விளையாடுற தேவன் நாம மாத்திரம் வகைப்படட்டும். அவர் அடுத்த சாட்சி சொல்ல கிருபை செய்த தேவனுக்கு கொடாகுடி நன்றி செலுத்துகிறேன். இந்த சில சாட்சியை முடித்துக்கொள்ள அவருடைய நாம மாத்திரம் வகைப்படட்டும். ஆமென்.